வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 157 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 180 190 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவில் போய் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 157 க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன் தான். அதாவது அனில் அம்பானி உள்ள கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடி ரைடு பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட மார்க்கெட் கேப் அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி மற்றதுக்கும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. நேற்று எதிர்பார்க்கும்போது 25,200 பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏறி இருந்துச்சு. இதை வந்து அப்படியே கண்டினியூஷன் ஆகும், மேலே அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் நடக்கும்போதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிடுச்சு. சென்செக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 542 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 144 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் நல்லாவே ஒரு டவுன்ஃபாலு, கிட்டத்தட்ட ஒரு 815 பாயிண்ட்டு டவுன்ஃபாலு. இது வந்து ஒரு மேஜராக இருக்குது. ஐடி செக்டர் வந்து நல்ல டவுன்ஃபாலில் போனதுனால அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நிஃப்டி 50 நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. அது என்ன காரணம் பார்த்தா முக்கியமான கம்பெனிஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்குது. டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, விப்ரோ, டெக் மஹேந்திரா அப்படின்னு சொல்லி முக்கியமான ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் டவுன்ஃபால் ஆச்சுனாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. இன்றைக்கி ஃபார்மா செக்டரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 123 பாயிண்ட்டு பாசிட்டிவ்லையும், எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான். நிஃப்டி எனர்ஜி, ப்ரைவேட் பேங்க்கு, எஃப்எம்சிஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் போயிருக்கு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 624 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு நெகட்டிவ் ஃபாலில் போயிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டரில் சான்சஸ் அதிகமாக வரப்போகுது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. எந்த ஸ்டாக்ஸு ரொம்ப சீப்பரான வேலையில் கிடைக்குதோ அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் வாங்கி போடுங்க. அதுமாரி மிட் கேப்பு, ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் தான். ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.1% வரைக்கும் நெகட்டிவ்லையும், மிட் கேப் பார்த்தோன்னா ஒரு 0.5 0.6% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட கண்டினியூவேஷன் அதிகமாக போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஃப்ஐடிஏ டேட்டா இன்னும் வரல. மோஸ்ட்லி எஃப்ஐ இன்றைக்கி சேல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நேற்றுக்கும் ஆல்ரெடி சேல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சேல் பண்ணுறதா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுமாரி இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல், ஜொமேட்டோ தான். கிட்டத்தட்ட ஒரு 313 பேருக்கு இன்றைக்கி 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி மட்டும் ஒரு 3.67% இவ்வளோ மார்க்கெட் இறங்கியிருக்கிறதுலையும் பாருங்கள் அது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுமாரி டாடா மோட்டார்ஸு பாசிட்டிவ்ல இருக்குது. டாக்டர் ரெட்டி, கிராசிம், சிப்லா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாப் லூசரில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நெஸ்லே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.32% நெகட்டிவில் போயிருக்காங்க. அதுமாரி ட்ரெண்ட்டு, ஸ்ரீராம் ஃபினான்ஷு, டெக் மஹேந்திரா, ரிலையன்ஸ்னு சொல்லி முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே டவுன்ஃபாலில் போனதுனால மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கு. இல்லை நெஸ்லே இறங்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரிசல்ட் இம்பேக்ட் தான். அது வந்து அந்தளவுக்கு இது பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இயர் ஆன் இயர்னு சொல்லி குவார்டர் அண்ட் குவார்டர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா வச்சு அடித்து இறக்கி விட்டுட்டாங்க. அதான் ரீசன், அப்படி வேறு எதுவும் கிடையாது. கோல்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 125 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. 22 கேரட் கோல்டு 9,255 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 10,097 அப்படின்னு இருக்குது. 24 கேரட்டு 136 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. கோல்டு முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருங்க. இறங்கினாலும் சரி, ஏறினாலும் சரி, வாட் எவர் இஸ் பாசிபிள் உங்களால் ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாங்கிக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. நேற்று யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி இப்போதைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக தான் இருக்குது. டாக்ஸு, எஃப்டிஎஸ்லாம் பாசிட்டிவ், பட் சிஎஸ்சி கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. மற்றபடி வேறு இல்லை. ஏஷியன் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். ஜப்பான் நிக்கி வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 655 பாயிண்ட்டு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி ஹாங்செங் பார்த்திங்கனாலும் ஒரு 129 பாயிண்ட்டு, தாய்வான் 330 பாயிண்ட்டுன்னு சொல்லி நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியா மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவில் போயிடுச்சு. அது காரணம்னு பார்க்கும்போது இதோட இதுதான், இந்த இடி ரைடு வந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதாக இருக்குது. இன்றைக்கி ஐஎக்ஸ் ஷேர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 30% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரெகுலேட்டரி எலக்ட்ரிசிட்டி கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா
இந்த கப்ளிங் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பிஃபோரா பார்த்தீங்கன்னா, பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்துரும், அப்போ வந்துரும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. இத வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். அப்ரூவல் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி கப்ளிங்ல வந்து அஃபிஷியலா நாங்க இது பண்றோம். இது வந்து ஜனவரியிலேருந்து ஓகே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட் வச்சு இன்னைக்கு அடிச்சு இறக்கிட்டாங்க. காலையில பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால்ல தான் ஓப்பன் ஆனது. ஒரு 5% 10% இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அடுத்தது 15, 20, 25 கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 29.5 ஆல்மோஸ்ட் ஒரு 30% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இது யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு போகும்னு யாருமே எதிர்பார்க்கல. நேத்து எது க்ளோசிங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 189 இந்த ரேஞ்சில தான் 187 இந்த ரேஞ்சில தான் இருந்தது. இன்னைக்கு பாருங்க 130 ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ரூ. 55 நல்ல ஒரு டவுன்ஃபாலு. யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் போயிடுச்சு. இதுதான் காரணம். இது மற்றபடி வேற எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அடுத்ததா இன்ஃபோசிஸோட ரிசல்ட் பார்ப்போம். இன்ஃபோசிஸ் வந்து இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லயும் சரி, இயர் ஆன்லயும் சரி, சேல்ஸ் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் குவார்ட்டர்ல 42,279 கோடியா பண்ணியிருக்காங்க. இதே மார்ச் குவார்ட்டர்ல 40,925ம், ஜூன் 2024 குவார்ட்டர்ல 39,315 கோடி தான் வச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மார்ச் குவார்ட்டரில் 7,038 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 6,924 கோடி. பட் இயர் ஆன் இயரில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10% வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு இது பிடிச்சிருக்கு. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்னிங் நல்லா தான் இருந்தது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.32% 1.3% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதே இது போனது HCLலாம் ரிசல்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3%, 5% வரைக்கும் நெகட்டிவில் போனது. பட் இன்ஃபோசிஸ் வந்து அந்தளவுக்கு போகலை, கொஞ்சம் நல்லாவே இது பண்ணியிருக்கு. அதுமாரி விப்ரோவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் போனது. அவங்க கொடுத்த ரிசல்ட் இதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தது. அடுத்ததாக பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் 2025ல் 2,616 கோடியாக வச்சுருக்காங்க. அதே மார்ச்சில் பாருங்கள் 2,508 கோடி. அதே ஜூன் 2024 2,209 கோடி தான் வச்சுருக்காங்க. ஸோ ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டண்ட்டாக ஏறிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுமாரி நெட் ப்ராஃபிட்டும் பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பிஃபோராக உள்ளதோட. இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி வந்து நல்லாவே டபுளாக கொடுத்துட்டாங்க. ஜூன் 2024 483 கோடியாக இருந்தது. இப்போ பாருங்கள் 583 கோடியாக வச்சுருக்காங்க. நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் கொஞ்சோண்டு கம்மி, ஒரு 4 கோடி தான் கம்மி, மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களோட காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்லாம் பாருங்கள் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ஷேர் வந்து வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது அதிகம்தான். ₹120 அதிகம்தான். பட் லாங் டேர்ம் பார்க்கும்போது இதை இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் தான் உங்களோட டிசிஷன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அக்லிமேஷன் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். ஃப்யூச்சரில் மேபி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி ஒரு 500 600 போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை நான் ₹300 ₹350 பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ₹600 வந்துச்சு. அதே மாதிரி இது வரதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுமாரி நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35.75 ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள அடகோப் இன்கிராம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து வாங்குறாங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட்கோ ஃபார்மாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 2% சம்திங் தான், 2 to 3% வரைக்கும் நெகட்டிவில் போயிருக்கு. அதுமாரி டெலிவரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21.12% வந்து ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈகம் எக்ஸ்பிரஸ் அந்த கம்பெனியோட இதை வாங்குறாங்க. அடுத்தது இந்தியா பெஸ்டிசைட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,000 மெட்ரிக் டன் ப்ராஜெக்டை வந்து இது பண்ணுறதுக்காக 4,000 மெட்ரிக் டன் உள்ள ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 கோடிக்கு இப்போதைக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பிளான்ட்டை இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பணம் போட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது இந்துஸ்தான் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி வரைக்கும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டீஸ்க்கு மட்டுமே குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. மீதி 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் அலாட்மெண்ட் குடுக்க போறாங்க. ஆனா இன்னொரு 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டீஸ் உள்ள இதுக்கு மட்டும். அதாவது நம்ம புரோக்கரேஜ் கம்பெனிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டுமே 10,000 கோடி குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுமாரி பிஇஎம்எல் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 294 கோடி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹெச்எம்இ வெஹிக்கிள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.